வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சார் அட்மிட் கார்டு நான் ரெடி பண்ணிட்டேன் சார். நான் எக்ஸாம் சென்டர் போகிறப்ப என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. பேரண்ட்டு கொஞ்சம் தயவு செய்து பசங்களுக்கு நாங்கள் இருக்கோம்ப்பா, நீ போகிறப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பக்கா ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து நாளைக்கு ஒரு பதட்டத்தோட பயத்தோடு இருப்பாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் பயப்படாதனாலும் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். குழந்தைங்கள கொஞ்சம் தயவு செய்து பேரண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரைட்டா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறது என்ன, அதை மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். கரெக்டாக கவனிச்சிங்க. இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். திருப்பியும் இன்னொரு சார் இது எடுத்துகிட்டு போகலாமா அது எடுத்துகிட்டு போகலாமா கேட்கக்கூடாது. எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் என்னன்றதை மட்டும் கிளியராக நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் பார்த்துக்கிறேங்க. சரி, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் 2026 நீட்டு ஃபுல் இயர் ட்ராப் பண்ணி 1 இயர் படிக்க போகிறேன். நான் இப்போ தான் +2 முடித்தேன். இல்லை நான் ஒரு வருஷம் படித்தேன், இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு தெளிவு இல்லை, மார்க் கம்மியாக தான் வரும், கவர்மெண்ட் சீட்டு வாங்குற அளவுக்கு எனக்கு மார்க் ஸ்கோர் வராது அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா May 10th பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறோம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக எதுக்கு சார்? இப்போ தான் நீட் எக்ஸாமே நாளைக்கு எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் மார்க் வராத பட்சத்தில், இல்லைனா எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்காக நெக்ஸ்ட் இயர் 26ல் கவர்மெண்ட் சீட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்டோ 100% வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் May 10th நடக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். எதுக்கு சார் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் லிங்க் எல்லாம் அப்படின்னா, 19ஆம் தேதி கிளாஸ் நடக்க போகுது. அதில் எல்லாருமே கிடையாது, 20 பேர் தான் நம்ம அந்த பேட்சுக்கு எடுக்க போகிறோம். அந்த பேட்சில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சீட்டு 100% கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் கவர்மெண்ட்ல சீட்டு வாங்குறதுக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம். அதுவும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க இல்லையா, வரலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் பே பண்ணுற ஃபீஸை டியூஷன் ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேரண்டியோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ரைட்டா? அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கூகுள் ஷீட்டு ஃபில் பண்ணுங்கள். உங்கள் நேமு, அப்பா நேமு, எந்த ஸ்கூல் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறீங்க, 10th மார்க் என்ன, 12th என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா, இது எல்லாத்தையும் தகவல் கொடுத்துட்டு எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ரைட் திஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அண்ட் ஜாயினிங் த ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு போட்டு நீங்கள் அதில் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு உங்களுடைய நம்பர், அப்பாவோட நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட், வீடியோக்கு போயிடலாம். வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்? என்ன கொண்டு போகணும். ரைட்டா? ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரே நம்மளோட என்டிஏ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரு 5 விஷயம் தான் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் 4 தான் இருக்கும். 5 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்களுக்கு தான் அது அடிஷ்னல் தேவைப்படும். என்ன 5 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் அட்மிட் கார்டு. டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம், என்னெல்லாம் ஒட்டணும், என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஒட்ட வேண்டிய விஷயம் 2. கீழே முன்னாடி ஒரு என்ன சின்ன ஃபோட்டோ ஒன்று, தென் இங்கே பின்னாடி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸு போஸ்ட் கார்டு. ரைட்டா? தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு இதை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. ரைட்டா? இது ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா? இதை நீங்கள் எடுத்துக்கணும்ப்பா. ஒன்றாச்சா? இது கூட நான் என்ன எடுத்துக்கணும்? குட்டி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும் இந்த ஃபோட்டோ? இந்த குட்டி ஃபோட்டோ நம்ம ஸ்டாம்ப் சைஸ் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் ஸ்டாம்ப் சைஸ் எடுத்துகிட்டு போகணுமா சார், இங்கே ஒட்டுறது பத்த மாட்டேன், ஸ்டாம்ப் சைஸ் ஓட்டணுமா, அதெல்லாம் கேட்குறேன். பாஸ்போர்ட் சைஸ்ன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டுங்க. கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எதுக்கு சார் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆர்கியூ பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ரெண்டாவது அவங்களே சொல்கிறாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா, அட்டண்டன்ஸ் ஷீட்டு அங்கே இருக்கும், ஒட்டணும், சைன் பண்ணணும் அங்கே, அதனால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. 2ஆச்சா? 3வது நான் என்ன சார் கொண்டு போகணும்? வேலிட் ஐடி ப்ரூஃப். நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ ஏற்கனவே, நிறைய பேர் மேக்ஸிமம் ஐடி ப்ரூஃபாக என்ன கொடுத்துருக்கோம்? நம்மளுடைய ஆதார் கொடுத்துருக்கோம். சார் இப்போ தான் நாங்கள் ஆதார் கரெக்ஷன் கொடுத்தோம் சார், புது ஆதார் வரல, பரவாயில்ல பயப்படாதீங்க, பழைய ஆதாரே எடுத்துகிட்டு போங்க. சார் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் சார், இன்னும் அப்டேட் பண்ணல, பழசு தான் இருக்குது, பரவாயில்ல பழசை எடுத்துகிட்டு போங்க. சார் நான் பேன் கார்டு கொடுத்தேன், பேன் கார்டு கொண்டு போங்க. புரியுதா? இது கொடுக்கலன்னா என்னன்னா, என்ன கொடுத்தீங்களோ ஐடி ப்ரூஃபுக்கு நீங்கள் அட் த டைம் ஆஃப் அப்ளையிங் அப்ளிகேஷன் என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்துங்க. ரைட்டாமா? இது எடுத்துக்கிறீங்களா? இதில் எதனா கன்ஃபியூஷன் இருக்கா? 1 அட்மிட் கார்டு, ஃபில்டு அட்மிட் கார்டு, 2வது ஃபோட்டோ, 3வது என்ன ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்தோமோ அது நீங்கள் எடுத்துக்கணும். கரெக்டா? அதுக்கு அப்புறமா என்ன எடுத்துக்கணும்? பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க. ஸ்கிரைப் வைக்கணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் ஸ்கிரைப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு நம்ம கூட எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது 5வது விஷயம் காமன் வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்ப்பா. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வெளியில் விற்கும் பாருங்க. ரைட்டா? ஏன்னா வாட்டர் ஏன் இன்னைக்கு இந்த வாட்டி நான் லாஸ்ட் டைம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, வாட்டர் அங்கேயே கொடுப்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன்.
ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இதை பிச்சிருங்க. பிச்சிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா? இது 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவாம்மா? இந்த 5 விஷயம் பண்ணிடுறீங்களா? 1, பிடபிள்யூடியோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைன்னா, ஐடி ப்ரூஃப், தென் ஃபோட்டோ. ரைட்டா? ஃபோட்டோ கொடுத்துட்றீங்களாம்மா? ஃபோட்டோ 1, சின்ன ஃபோட்டோ 1, தென் வந்து அட்மிட் கார்டு. இது மாதிரி நீங்கள் அந்த செட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்டிஏ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல எனக்கு. டிவியில் கூட பார்த்துருக்கலாம். நிறைய சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் இன்னைக்கு கூட டிவியில் பாருங்கள், ஒரு சென்னையில் ஒரு பாலிடெக்னிக் கொடுத்துருக்காங்க, இடிஞ்சு விழற நிலைமையில இருக்கு, டாய்லெட்டே இல்லை, ஃபேனு சுத்தலை, கரண்ட் இல்லை, அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. எல்லாமே நாங்கள் பக்காவாக பண்ணுறோம்ட்டு இந்த பாத்தி லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. அதனால் உள்ளே போனால் தண்ணி இருக்குமான்னு தெரியாது. அதனால் வாட்டர் பாட்டில் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். நான் சொன்ன இந்த 5 விஷயம் மட்டும்தான். கொண்டு போகணும். இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் கேட்கவும் கூடாது, என்ன கொண்டு போகணும்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? மைண்டில் திடீர்னு ஞாபகம் வரும், பேனா கொடுப்பாங்களா, அவங்க சொல்லலை, எடுத்துகிட்டு போகாதீங்க, பேனா அவங்களே கொடுப்பாங்க. சரியா? அதனால இந்த 5 விடயங்களை மட்டும் நீங்கள் கேரி பண்ணீங்கன்னா போகிறோம். ஓகே? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.